என்ன துர்கா எதுக்கு கால் பண்றா? குழந்தைய கூட்டிட்டு வர ஸ்கூலுக்கு போன துர்கா எதுக்கு கால் பண்றா? சொல்லு துர்கா. ஹலோ ஹாசினி, தேவிமா வீட்டுக்கு வந்தாச்சா? தேவி இன்னும் வீட்டுக்கு வரலையே. எதுக்கும் ஒரு வாட்டி மாடியில போய் பாரு. அதுக்கு வாய்ப்பே இல்லையே துர்கா. நான் இவ்வளவு நேரம் ஹால்ல இருந்துட்டு இப்பதானே வந்தேன். அம்மா, தேவிமா கூட்டு வர ஸ்கூலுக்கு தானே போன. நீ வீட்டுக்கு போன் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்க. நீ இப்ப எங்க இருக்க துர்கா? நான் ஸ்கூல்ல தான் இருக்கேன். தேவிமா இங்க இல்ல. அப்பவே யாரோ ரிலேஷன் வந்து குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன துர்கா சொல்ற? குழந்தை இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே. யார் வந்து கூட்டிட்டு போயிருப்பா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ வீட்ல எதுவும் சொல்லிட்டு இருக்காத, சரியா? சரி. எனக்கு தெரியுங்க நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு. என்ன தெரியும்? மந்திரி பையனை நினைச்சுதானே நீங்க அப்செட்டா இருக்கீங்க. மினிஸ்டர் அவர் பையன் மேல இருந்த பாசத்துல அப்படி பேசிட்டாரு. அதுக்கு எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. மகனை பறி கொடுத்த கோவத்துலதான் மந்திரி அப்படி பேசினார்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் மகனுக்கும் நமக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? குற்றவாளியை கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைக்க போறேன், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம், ஸ்டேஷன்ல இருந்து போன். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. அந்த மினிஸ்டர் மக மர்டர் கேஸ்ல குடோனுக்கு போற வழியில அக்கம் பக்கத்து வீட்ல எல்லாம் விசாரிக்க சொல்லிருந்தீங்கல்ல மேடம்? ஆமா, விசாரிச்சீங்களா? கொலைகாரனை பத்தி எதுவும் க்ளூ கிடைச்சதா? எல்லா பக்கமும் விசாரிச்சிட்டோம் மேடம், எந்த க்ளூவும் கிடைக்கல. குடோனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு வீட்ல சிசிடிவி கேமரா இருக்கு மேடம். ஆனா அந்த வீடு பூட்டி இருந்துச்சு மேடம். அதுக்கு பக்கத்து வீட்ல விசாரிச்சு பாத்தீங்களா? விசாரிச்சோம் மேடம். அந்த வீட்டுக்காரங்க வெளியூர் போயிருக்கிறதா சொன்னாங்க. வந்தா ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்க அந்த வீட்டுக்காரங்களுக்கு போன் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அவங்க ஊர்ல இருந்து நாளைக்கு காலையில வந்துருவோன்னு நம்ம ஸ்டேஷனுக்கே போன் பண்ணி சொல்லிட்டாங்க மேடம். அப்படியா? வெரி குட். கண்டிப்பா அந்த சிசிடிவில ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும். ஒருவேளை கொலைகாரனோட உருவமோ இல்ல அவன் பைக்கோ காரோ ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல. நாளைக்கு முதல்ல நீங்க அந்த வீட்டுக்கு போயிடுங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே மேடம். ஏங்க, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. கூடிய சீக்கிரம் மினிஸ்டரோட பையன் கொலை கேஸ்ல கொலைகாரன் மாட்டதான் போறான். நீ என்ன சொல்ற? கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சா? சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்து வீட்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்காம். அந்த சிசிடிவில கண்டிப்பா கொலைகாரனோட முகமோ இல்ல காரோ பைக்கோ ஏதாவது இருக்கும்ல. அன்னைக்கு அந்த வீட்டுக்காரங்க வீட்டை லாக் பண்ணிட்டு வெளியே போனதுனால கான்ஸ்டபிளால சிசிடிவியை செக் பண்ண முடியல. நாளைக்கு வர்றதா அவங்க ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொல்லிருக்காங்க. காலையிலேயே போய் சிசிடிவியை செக் பண்ணா அந்த கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. ஒருவேளை சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருந்தா பிரச்சனை ஆயிடுமே. அது குந்தவை கல்யாணத்தை வேற பாதிக்குமே. என்ன பண்றது? என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. மா, வாங்கம்மா. வணக்கம் மாப்ள. வாங்கத்த. என்னம்மா, என்ன விஷயம்? ஒண்ணில்ல துர்கா, குந்தவைக்கு முகூர்த்த புடவை எடுத்தோம். அதான் அந்த புடவைய அவங்க எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? எங்க புடவையை காட்டுங்க. இந்தா. மா, ரொம்ப நல்லா இருக்கு. காட்டு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்னங்க பெரியமா? முகூர்த்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு.
குந்தவைக்கு இந்த saree ரொம்ப நல்லா இருக்கும். புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாடு. இந்தாங்க. என்ன சிஸ்டர், யார் பேசிட்டு இருக்காங்க? அந்த சரஸ்வதி வந்திருக்கா. வணக்கம்மா. ஏன் சரஸ்வதி புடவைன்னு காதுல விழுந்துச்சு, இப்ப ஊர்கா வியாபாரத்தை நிறுத்தி வச்சுட்டு வீடு வீடா போய் புடவை வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சித்தப்பு, உங்களுக்கு பார்வை போனதுக்கு பதிலா நாக்கு போயிருக்கணும். எதை பேசினாலும் வாயிலேயே அடிக்கிறாள் இந்த ஹாசு. என்னம்மா இத்தனை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இது உனக்கும் மாப்பிளைக்கும். அத்தை, எங்களுக்கெல்லாம் எதுக்கு? இருக்கட்டும் மாப்பிள, வாங்கிக்கோங்க. சூர்யா, இது சம்பிரதாயம்பா. ஒரு முறை 2 பேரும் சேர்ந்து நின்னு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க மாமா. இந்த வாங்கிக்கோங்க. ஹாசினி, இது உனக்கு. எனக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, இது உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷங்க.